டெர்னரி ஆப்ரேட்டர் அவரே ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கார். இந்த பிளாகை படிக்கிற ஒருத்தருக்கு ட்ரெயினர் தேவை கிடையாது. ட்ரெயினர் இல்லாமலே டெர்னரி ஆப்ரேட்டர் படிச்சிடலாம். என்ன எழுதியிருக்காரு பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஒன்று எழுதுறீங்க, இன்டீஜர் டைம் அப்படின்னு ஒன்று எழுதுறீங்க. இது புரியுதா? எல்ஸ் இல்லை, இப்பவுமே இருக்காது. இப்படி எழுதுறீங்கல்ல, இப்போ எழுதியிருக்கிற கோடு யாருக்கு புரியல? டைமோட வேல்யூ 20, கரெக்டா? அந்த 20 லெஸ் தேன் 80 பார்க்குறீங்க. லெஸ் தேன் 80 அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிருமா? கரெக்டா? இது வந்து ரயில்வே டைம் பார்க்குறாங்க, அப்படி தானே? 24 hours டைம் வச்சு பார்க்குறாங்க. வச்சு பார்க்குறதுல ஒருவேளை லெஸ் தேன் 80 இருந்தால் குட் டே அப்படின்னு வரும். அப்படி இல்லை, அதாவது சாயங்காலம் 6 மணி வரைக்கும் குட் டே சொல்ல போகிறாங்க, 6 மணிக்கு மேலே குட் ஈவினிங் சொல்ல போகிறாங்க. இதான் எழுதியிருக்காங்க. இதை அவர் இவ்வளோ பெருசு எழுதுறீங்கல்ல, இதில் இந்த கோடு உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு, கரெக்டா? இந்த கோடு மொத்தம் 8 லைன் இருக்கு. இந்த கோடு மொத்தம் 8 லைன் இருக்கு. இதை அவர் என்ன சொல்றாரு, இதை இவ்வளோ பெருசு எழுத வேண்டாமே, இதை நான் இப்படி படிச்சனே அப்படின்னு அவர் சொல்றாரு. 8 லைன் கோட இப்படி 3 லைன்ல எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே இருக்கு, இதுல எதுவும் சந்தேகம் இல்லை. ரெண்டாவது லைன்ல பாருங்க, குட் டே இல்ல குட் ஈவினிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிட்டாங்க. வைக்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, டைம் லெஸ் தேன் 18 அதுதான் இந்த கொஸ்டின் மார்க். டைமோட வேல்யூ லெஸ் தேன் 18 இருக்கா, அதான் கொஸ்டின் மார்க். அப்படி இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு, இந்த இடத்துல நீங்க கொடுக்குற கண்டிஷன் ட்ரூங்கிற ரிசல்ட்டை கொடுத்தா, இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள்ல குட் டே அப்படிங்கிறது போய் ஸ்டோர் ஆகும். இந்த கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது போய் ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லைன்னா கோலனுக்கு பின்னாடி இருக்கிறது போய் ஸ்டோர் ஆகும். அப்போ இவ்வளோ பெருசு எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். இதுக்கு பேர் டெர்னரி ஆப்ரேட்டர். இப்படி எழுதுறதுக்கு பேர் டெர்னரி ஆப்ரேட்டர். இது புரியுதா? இப்போ சொல்லியிருக்கிறது புரியுதா? எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே டெர்னரி ஆப்ரேட்டர் உண்டு. பைத்தான்லேயும் உண்டு, ஜாவாலையும் உண்டு, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் உண்டு. அப்போ நீங்களுமே இனிமேல் அப்போ நான் இப்படி எழுதலாமா, இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 10, இன்டீஜர் பிக்கர் அப்படின்னு கொடுத்துட்டு பாருங்க, நம்பர் கிரேட்டர் தேன் 100 இருந்துச்சுன்னா இப்படி எழுதலாமா? நம்பர் 1 எழுதிக்கிறேன் பாருங்க, நம்பர் 2 எழுதுறேன், இப்படி எழுதுறேன். நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் 2 இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா பிக்கர்ல நம்பர் 1 வைங்க, கொஸ்டின் மார்க். அப்படி இருந்தா தான் கொஸ்டின் மார்க். இருந்தா நம்பர் 1 வைங்க, அப்படி இல்லைன்னா நம்பர் 2 வைங்க. system.out.println பிகர். இப்போ 2 நம்பர்ல பெரிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கிறது ஐடியா புரியுதா? இதுக்கு பேரு டெர்னரி ஆப்ரேட்டர். இது யாருனாலும் நமக்கு கிடைச்சிருக்கு. பேர் என்ன? இல்லைங்க, இல்லைன்னா இன்னைக்கு படிச்சிருக்க மாட்டோம். இப்போ படிச்சிருப்போம். சூப்பர், நல்ல எஃபர்ட். நான் இது மாதிரி தான் சொல்றேன். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு எடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல். அது நீங்க ட்ரெயினரை நம்பி டிராவல் பண்ணீங்கன்னா அது ஒரு கஷ்டம். டெர்னரி ஆப்ரேட்டர் இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுக்கு பேர். வேற ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட் இருக்கா? ரெஃபரன்ஸ் ஜாவா டிபைன் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் W3 ஸ்கூல்ஸ். சூப்பர். அடுத்த டிஸ்கஷன் போயிடலாமா? வேற யாரும் ஏதாவது நெட்ல தேடுனீங்களா? ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இஃப் எல்ஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாருமே சிஸ்டம்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டீங்க. இதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உண்மையிலேயே சொல்றேன், நோட் பேனா போதும். இல்லை, நோட் பேனால வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவுட்புட்டை பார்த்த ஃபீல் வராது. டெர்னரி ஆப்ரேட்டர் அவுட்புட்டை நான் எடுத்து காமிக்கிறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரியான டைமில் மொபைலே போதும். ஏதாவது ஒரு ஆன்லைன் கம்பைலர் போயிட்டு, ஜாவா ஆன்லைன் கம்பைலர் போயிட்டு அதுலேயே கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்லிப்ஸ் வேணும், நோட் பேட் வேணும், லினக்ஸ் வேணும், இந்த மாதிரி எந்த இதுவும் பெருசாக கிடையாது. வேலை ஏதாவது சிஸ்டம் இஷ்யூஸ் இருந்தாலும் பொறுமையாக அதை பார்த்துக்கலாம். அப்போ இஃப் எல்ஸ் புரிஞ்சிருச்சு, கரெக்டா?
இஃப் எல்ஸ் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. சொல்லுங்க. கொஸ்டின் மார்க் தான் இது இருந்தா, இது ஒன்று அதோட சின்டாக்ஸ் இப்படி எழுதுறது. இப்படி இருந்தா என்ன பண்ணணும், இப்படி இருந்தா முதல் நம்பர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கோங்க. இஃப் எல்ஸோட அடுத்த லெவல் தான் ஸ்விட்ச் கேஸ். இஃப் எல்ஸ் வந்து சில சமயங்கள்ல இப்போ நான் ஸ்விட்ச் கேஸ் ஜாவா டாக்ஸ் போய் பார்க்குறேன். இஃப் எல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா சில சமயங்கள்ல ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் ஸ்விட்ச் கேஸ் போய்க்கலாம். பாருங்களேன், அன்லைக் இஃப் தென் எல்ஸ், அதாவது தென்னுங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க, எல்ஸ்ன்னு புரிஞ்சுக்கலாம். The switch statements can have a number of possible execution paths. இப்போ எப்படின்னா, இப்போ நானே போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை சொல்ல போகிறீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நீங்கள் 1லேருந்து 10க்குள்ளே ஒரு நம்பர் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ. அப்போ உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 1 அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 2 அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 3 இப்படியே எழுதிட்டே போக வேண்டியிருக்கா? இது என்ன பண்ணுன்னா கோடோட ரீடபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். இப்படி கொடுத்துட்டே போறது கோடோட ரீடபிலிட்டி இருக்குல்ல, கோடோட ரீடபிலிட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படியே எழுதிட்டே போனா 10 நம்பருக்கே ரொம்ப பெருசு, இன்னும் 100 நம்பர் 200 நம்பர்லாம் போனீங்கன்னா ரொம்ப, அதாவது இஃபில்ஸ் நிறைய எழுதிட்டே போறது தப்பு கிடையாது, ஆனால் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், புரிஞ்சு வாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அவ்வளோ ஸ்விட்ச் ஒர்க்ஸ் வித் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இஃபில்ஸ்ல நிறைய எல்சிஃப் எழுதிட்டே போறது ஒரு கஷ்டம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்விட்ச் கேஸ் கேன் ஹாவ் அ நம்பர் ஆஃப் பாசிபிள் எக்ஸிக்யூஷன் பாத்ஸ். நீங்கள் ஸ்விட்ச் கேஸில் நிறைய பாசிபிள் வேஸ்க்கு போய்க்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களே ஒரு கேஸ் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களே ஸ்விட்ச் கேஸ்க்கு ஒரு சாம்பிள் கொடுக்குறாங்க. இது புரியுதா பாருங்க. பாருங்களேன், இங்க எழுதுறேன். அவங்களே என்ன எழுதுறாங்க பாருங்க. முதல்ல இன்டீஜர் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்க பிறந்த மாசத்தை கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோ. இப்போ ஸ்ட்ரிங் மந்த் ஸ்ட்ரிங்னு சும்மா ஒரு வேரியபிள், ஒரு லோக்கல் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? லோக்கல் வேரியபிள் வேல்யூ அசைன் பண்ணாம கொடுக்கலாமா? கொடுத்துருக்காங்க, கொடுக்கலாம். சும்மா அந்த மாதிரி டவுட் இருந்தாலும் அதுக்கு நம்ம கிட்ட ஆன்சர் இருக்கு. ஸ்விட்ச் மந்த் நம்பர் என்ன? 8. அப்போ இது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு கேஸாக போய் பார்க்கும். நம்மளோட கேஸ் வந்து 1, அதாவது நம்ம கையில் இருக்கிற மந்த் 1 இல்லை 2 இல்லை 3 4 5 6 அப்படியே போய் பார்த்து எப்போ 8 வருதோ அப்போ மந்த் ஸ்ட்ரிங் என்னன்னு மாறிடும், ஆகஸ்ட்னு மாறிடும். அதோட பிரேக் ஆயிரும். பிரேக்குன்னு கொடுத்தா அதோட பிரேக் ஆயிரும், வேற எதுக்குமே வராது. இது முடிஞ்ச உடனே இந்த இடத்துல மந்த் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணீங்கன்னா, சொல்லுங்க யஷ்வந்த், எந்த மாசம் பிறந்தீங்க? 8 தானா? இந்த மாசம் பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஜான் யாராவது இருக்கீங்களா? நீங்க என்னங்க இன்னைக்கா? வித்தியாசமான வந்திருந்தா பர்த்டே. என்னங்க 29 Jan 29 சரி, இப்போ முதல் மாசம் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நம்பர் 1ன்னு கொடுத்துட்டா ஜான்வரின்னு வரும். இதை ஸ்விட்ச் கேஸ் இல்லாம இதை நம்ம பாருங்க, இஃப் மந்த் ஈக்குவல்ஸ் டு 1, இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டு இன்னும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. கரெக்டா? ஈக்குவல்ஸ் டுங்கிறது என்னன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஈக்குவல்ஸ் டுங்கிறது
டபுள் ஈக்குவல்ஸ் டூங்கிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட்டுங்கிறது வலது பக்கத்தில் இருக்கிற மதிப்பை எடுத்துட்டு போய் இடது பக்கம் போய் மேட்ச் பண்ணி உட்கார வைக்கிறது. டபுள் ஈக்குவல்ஸ் டூங்கிறது ஒரு தராசு மாதிரி, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒரு வேல்யூ, ரெண்டும் சமமா அப்படின்னு பார்க்குறது. அதான் இந்த டபுள் ஈக்குவல்ஸ். அப்படி இருந்தால் நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இந்த இடத்துல ஜான்வரின்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா பாருங்க, மந்த் ஈக்குவல்ஸ் டூவாக இருந்தால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பிப்ரவரின்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா மந்த் ஈக்குவல்ஸ் இப்படியே எழுதிட்டே போகணும். மார்ச்னு கொடுங்க, எப்படி எழுதிட்டே போகணும். இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான் கீழே இருக்கிற ஸ்விட்ச் கேஸ். புரியுதா? மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக ரீடபிலிட்டிக்காக ஸ்விட்ச் கேஸ் போகிறோம். அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே பாருங்க. The body of a switch statement is known as a switch block. A statement in the switch block can be labeled with one or more case or default labels. இதில் இப்போ ஸ்விட்ச் கேஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை எடுத்துறேன். இப்போ ஸ்விட்ச் கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு கேஸ்லையும் பிரேக்னு கொடுத்துருக்காங்களா? கரெக்டா? அப்போ பிரேக் எதுக்கு கொடுத்துருக்காங்க? இப்போ நான் திரும்ப இந்த இடத்துல மாதத்தை 8வது மாதம்னே மாற்றிடுறேன். சும்மா ஒரு ஜான்வரிலையும் பிப்ரவரிலையும் பிரேக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ஜான் பிப்ரவரி வரலையே. இதெல்லாம் கொடுத்து பார்ப்போமா? சும்மா ரேண்டம் ட்ரை தான். என்ன நடக்குது, இந்த பிரேக் எல்லாம் என்ன பண்ணுது? 8வது மாதத்துக்கு முன்னாடி எடுத்துருவோமா, 7வது மாதத்தை எடுத்துருவோமா? பிரேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரியல. பிரேக் எடுத்தாலும் இந்த அவுட்புட் தான் வருது, எடுக்கலனாலும் இந்த அவுட்புட் தான் வருது. மந்த் 8th இருக்கிறத எடுத்து பார்ப்போமா? இப்போ ஒவ்வொரு கேஸா போய் தேடும். கேஸா போய் தேடிட்டு பாருங்க. இப்போ 8னா 8க்கு போயிட்டு, கரெக்டா? 8க்கு போச்சு, 8க்கு போயிட்டு அடுத்து 9க்கும் போயிடுச்சு. அதனால மந்த் ஸ்ட்ரிங் என்னவா மாறிடுச்சு? செப்டம்பர்னு மாறிடுச்சு. அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு செப்டம்பர்னு பிரிண்ட் ஆகும். நீங்கள் பிரேக் கொடுக்கலன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கும் போயிடும். புரியுதா ஏன் பிரேக் கொடுக்குறோன்னு? இது தவிர என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபால்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் அப்போ கொடுக்காம இருக்கலாமா? இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் டிஃபால்ட் கொடுக்காம நான் எழுதலாமா? டிஃபால்ட் கொடுக்கலனா லோக்கல் வேரியபிள் மந்த் ஸ்ட்ரிங் மே நாட் ஹவ் பீன் இனிஷியலைஸ்ட் அப்படின்னு காட்டும். இப்போ டிஃபால்ட் கொடுக்காம இருக்கலாம். ஏன்னா இதில் எதுவுமே பொருந்தலைன்னா அப்போ மந்த் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ என்ன? நான் ஒரு வேளை இங்கே 13ன்னு கொடுக்குறேன். 13வது மாதம்னு ஒன்று கிடையவே கிடையாதுல்ல. 13வது மாதம்னு ஒன்று. அப்போ மந்த் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண சொன்னால் என்ன பிரிண்ட் ஆகும்? டிஃபால்ட் பிரிண்ட் ஆகாது. லோக்கல் வேரியபிளுக்கு டிஃபால்ட் வேல்யூ கிடையாது. குளோபல் வேரியபிளுக்கு தான் டிஃபால்ட் வேல்யூ. அதனால தான் அப்படி இருந்தால் ஸ்விட்ச் கேஸில் டிஃபால்ட் கொடுங்க. இல்லை நான் இங்கேயே இங்கே 13 கொடுத்துட்டு இங்கேயே நான் இன்வேலிட் அப்படின்னு கொடுத்துட்றேன் அப்படின்னா டிஃபால்ட் கட்டாயம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம். இப்போ இன்வேலிட் இப்போ டிஃபால்ட் கம்பல்சரியா அப்படின்னா டிஃபால்ட் கம்பல்சரி இல்லை. கீழே டிஃபால்ட்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல. டிஃபால்ட் எதுக்காகனா ஒருவேளை இந்த கேஸ் எதுலேயுமே வரல, கிட்டத்தட்ட எல்ஸ் பார்ட் கொடுக்குறோம்ல, அதுதான் டிஃபால்ட். சும்மா சின்ன சின்ன டவுட்ஸ். டிஃபால்ட்டில் பிரேக்கை ரிமூவ் பண்ண என்ன ஆகும்? பண்ணலாமா? சரி, டிஃபால்ட்டை தூக்கி நடுவில் முன்னாடி எங்கேயாவது போட்டு வச்சுக்கலாமா? மேலே நான் டிஃபால்ட் எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாமா? உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி இந்த ப்ரோக்ராம் தான் கையில் இருக்கும். என்ன பேசணுங்கிறது எதுவுமே ஞாபகம் இருக்காது. அன்வான்டாக உட்காந்து வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் தேவை கிடையாது. புரியுதா? இப்போ டிஃபால்ட்டில் முன்னாடி கொடுத்தேன், டிஃபால்ட்டில் முன்னாடி பிரேக்கை ரிமூவ் பண்ண என்ன பண்ணிக்கலாம்? அப்போ டிஃபால்ட்டை எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம், டிஃபால்ட் கொடுக்காமலும் இருக்கலாம்.
நான் எங்கேயும் யூஸ் பண்ணுறதுலாம் இல்லை. நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகிறேன், ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதில் ஸ்விட்ச் கேஸ் பற்றி கேட்குறாங்க, இல்லை ஒரு இன்டர்வியூவில் பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு இதை கேட்குறாங்கன்னா அப்போ கஷ்டப்பட்டுறக்கூடாதுல்ல. எங்கே இது வந்து கஷ்டத்தை கொடுக்கும்னா, இல்லை ஸ்விட்ச் கேஸே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பெரிய பெரிய டாபிக்லாம் படிச்சுட்டு போயிருப்போம், ஆனால் அவங்க நம்மளை அதை வச்சு மெஷர் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஸ்விட்ச் கேஸ் பற்றி நமக்கு இப்போ ஓரளவு ஐடியா இருக்குது கரெக்டாக. நெட்லேயும் தேடி பாருங்கள். குறைஞ்சி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு 4-5 ப்ரோக்ராமாவது ப்ராக்டிஸ் பண்ணாதான் நிற்கும், இல்லைன்னா நிற்காது, மறந்து போயிடும். ஞாபகம் அதாவது புரியும், மறந்துடும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோமா? மொத்த ப்ரோக்ராமிங்கில் எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தோம். என்னலாம்? கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். கரெக்டா? இப்போ கண்ட்ரோல் ஃப்ளோனா என்னன்னா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ற மாதிரி வருதுன்னா அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். அதான் லூப்பிங். லூப்புங்கிறதே திரும்ப திரும்ப பண்றது தான். இப்போ திரும்ப திரும்ப பண்றதை எப்படி பண்ண போறோம், அதுக்கு தான் வைல், டூ வைல், ஃபார் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே போகுது அப்படின்னா, கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸை ஜாவாவில் வைல் இருக்கு, டூ வைல் இருக்கு, ஃபார் இருக்கு. இந்த மூணும் படிக்க போகிறோம். சியில் இந்த 3 இருக்கு, C++ல இந்த 3 இருக்கு, C# இந்த 3 இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த 3 இருக்கு. பைத்தானில் இந்த 3 இல்லை. பைத்தானில் இதில் டூ வைல் கிடையாது. பைத்தானில் வைலும் ஃபாரும் மட்டும்தான் இருக்கு. அதையும் சேர்த்து படிப்போம். ஸ்விட்ச் கேஸ் பைத்தானில் கிடையாது. இஃப் எல்லாம் பைத்தானில் செஞ்சு பார்த்தோம்ல, ஸ்விட்ச் கேஸை நம்ம செஞ்சு பார்க்கல, ஏன்னா ஸ்விட்ச் கேஸ் பைத்தானில் கிடையாது. பைத்தானில் இந்த டூ வைலும் கிடையாது. உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ எந்த மாதிரியான இதெல்லாம் ஓகே, எந்த மாதிரியான மொமெண்ட்ல நான் இதுக்கு போகணும், எப்பெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதுக்கு போகணும். இப்போ ப்ரோக்ராமிங்கான பேஸ் ரூல்ஸ் எல்லாம் ப்ரோக்ராமிங் ரூல்ஸ் எழுதி வச்சுக்கோ. ப்ரோக்ராமிங் ரூல் நம்பர் 1, ஒரு ப்ரோக்ராமை கொடுத்த உடனே சாரி சார், ஆக்சுவலா இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சுன்னா டவுட் வச்சுங்க சார். அது நம்ம எல்ஸ் இஃப் எல்ஸ் ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? எல்ஸ் இஃப் எல்ஸுங்கிறது ஒரே ஸ்டேட்மெண்ட் இல்லை. இஃப் தனி, நம்பர் 1 கிரேட்டர் தேன் இல்லை லெஸ் தேன் நம்பர் 2 எழுதுறது. அப்படி இருந்தால் நீங்கள் நம்பர் 1ன்னு எழுதுறீங்க, கரெக்டா? அப்படி இல்லைன்னா நம்பர் 2ன்னு எழுதுறீங்க. இது இஃப் எல்ஸ், கரெக்டா? ஓகே, இஃப் எல்ஸ்னா இஃப் தனி எல்ஸ் தனி வர மாதிரி சார். இஃப் எல்ஸ் ரெண்டு சேர்ந்தா எல்ஸ் இஃப் தான் ஒண்ணா? ஓகே சார், இப்போ புரியுது சார். தேங்க்யூ. ப்ரோக்ராமிங் ரூல்ஸ். ரூல் நம்பர் 1, ஒரு ப்ரோக்ராமை கொடுத்த உடனே, ஒரு ப்ரோக்ராமை உங்கள் கையில் கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராமுக்கு இல்லை ஒரு கொஸ்டினை உங்கள் கையில் கொடுக்குறோம். இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா, இதை நீங்கள் சால்வ் பண்ணி தந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறோம். முதல்ல ரூல் நம்பர் 1, டோன்ட் சே ஐ டோன்ட். இந்த ப்ரோக்ராம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்ப என்ன சொல்றது? என்ன சொல்ற, ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு சொல்லுவீங்களா? பார்த்துட்டு சொல்றேன். முதல்ல ஏன் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இன்டர்வியூல கேட்கலாம். இன்டர்வியூல தெரியாதுங்கிறது கூட வச்சுக்கோங்க, பொதுவாகவே சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இப்போ நீங்கள் ஒரு 10 ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க, ஒரு 100 ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. 101வது ப்ரோக்ராம் ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு ப்ரோக்ராமை கொடுத்து உங்ககிட்ட இந்த ப்ரோக்ராம் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பதில் சொல்லணும்?
ஒழுங்கா கத்துக்கல. ஒரு 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 ஓப்லஸ் ட்ரெயினர் கையில சிக்கிக்கிட்டேன். என்ன சொல்றது? ஆமா, 100 ப்ரோக்ராமும் மனப்பாடம் பண்ணியிருந்தா தானே 101 சால்வ் பண்ண முடியாது. 100 ப்ரோக்ராம் இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். அல்ஜிப்ராவில் 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். 101 கொடுக்குறாங்க. நான் வந்து பாதியாவது ரீச் பண்ணிடுவேன்ல. நான் இதுதாங்க அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாதிரி தாங்க. இது வரைக்கும் 512 + 500 நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஆட் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். பண்ணிட மாட்டீங்களா? பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். முதல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. நான் அதான் சொல்கிறேன், இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் நான் கேட்கல. சாதாரணமாக இப்போ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல தெரியாதுங்கிற பாயிண்ட்டை சொல்லாதீங்க. தெரியாதுங்கிற பாயிண்ட்டை சொன்னீங்கன்னா நீங்கள் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறீங்க? இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமை மட்டும்தான் நான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு. எனக்கு தெரிஞ்ச 100 ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராம் கேளு, அதை நான் எழுதி காமிக்கிறேன். எனக்கு தெரியாத ப்ரோக்ராம்லாம் நீ கேட்டேன்னா நான் எப்படி எழுதுறது? இதானே நீங்கள் உங்களோட பதில். உங்களோட பதிலை டீசெண்டாக சொல்கிறீங்க. இல்லை எனக்கு தெரியாதுங்க, சொல்கிறது டீசெண்டாக தான் சொல்கிறோம். கண்டென்ட் இதானே. எனக்கு தெரிஞ்சதுலேருந்து கேள்ப்பா, எனக்கு தெரியாத கேட்காத. சரி, தெரிஞ்சதுலேருந்து கேட்குறோன்னே வச்சுக்கோ. அப்போ தெரியாத நீங்கள் லைஃப்பில் எப்பவுமே பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ உங்களை எப்படி ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிறது? தெரியாத ஒரு விஷயத்த ட்ரையே பண்ணாத ஒருத்தரை வச்சு அப்போ ப்ராஜெக்ட் ஏற்கனவே வீட்டில் பண்ணிட்டு வந்து கம்பெனிக்கு பண்ணுவீங்களா? அப்படி ஒன்றும் கிடையாதுல்ல. கம்பெனிக்கு போய் புதுசாக தானே ஒரு விஷயத்த ட்ரை பண்ண போறீங்க. அப்போ புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறதுக்கே ஒருத்தருக்கு மனசு இல்லாத ஒருத்தர் தான் ஐ டோன்ட் நோ சொல்லுவார். அப்போ அவரை வேலைக்கு எடுக்க மாட்டேன். கரெக்டு தானே? அதாவது ஒரு கான்செப்ட் கேட்குறாங்க, கான்செப்ட் எப்படிங்கிறது எனக்கு தெரியலங்கிறது கரெக்டு தான். இப்போ இங்கேருந்து 100வது இஸ்ரோ வந்து 100வது ராக்கெட் விட்டுருக்கா இன்னைக்கு. 100வது ராக்கெட் விட்டுருக்கு. கான்செப்ட் என்னப்பா, எப்படிப்பா ராக்கெட் பறக்குது எனக்கு தெரியாது. என்ன கான்செப்ட்லாம் தெரியாது. மேலே போகுது, எப்படி ஹைட்டு போகுது, எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி வெளியில போகுது, எவ்வளோ ஸ்பீடு போகுது, எதுவுமே தெரியாது. கான்செப்சுவலாக ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொல்றதுக்கும் லாஜிக்கலாக ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொல்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதனால ப்ரோக்ராமிங்கில் வந்து எதையுமே ஐ டோன்ட் நோன்னு சொல்லக்கூடாது. என்கேப்சுலேஷனா என்ன, சாரி எனக்கு மறந்துடுச்சு, அது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 1. 2வது பாயிண்ட், இப்போ தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சரி, இன்டர்வியூ போயிட்டீங்க, ஒரு ப்ரோக்ராமை கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல மாட்டீங்க? தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த ப்ரோக்ராம் பண்ணுறியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க, தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்லி? கொடுங்க கொடுங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதானே சொல்லணும். அப்படி தானே சொல்லணும். கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன ட்ரை பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். ப்ரோக்ராமிங் ரூல் நம்பர் 2, என்ன சொல்லுவாங்க, மதுரைக்கு வழி வாயில அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து மதுரைக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, நான் முடிவு பண்ணிட்டா போயிடுவேன். நடந்தோ, பஸ்ஸுலையோ, லிஃப்ட் கேட்டோ, எப்படியோ போயிடுவேன். முடிவு பண்ணிட்டா. முடிவு பண்ணலன்னா, ஊருக்கெல்லாம் போனாங்கல்ல, பஸ் டிக்கெட் இருக்கா இல்லையா இதெல்லாம் மைண்டில் வருமா என்ன? ஒரு தடவை நான் முடிவு பண்ணா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்படிதான் நான் கிளம்பி போயிடுறேன் ஊருக்குலாம். அவ்வளோதான் ப்ரோக்ராமிங்லேயும். நீங்கள் எவ்வளோ கமிட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணுற ஒத்துக்கிறதுல இருந்து தான் அது தெரியும். அப்போ என்ன பண்ணுறது? சரி, ட்ரை பண்ணுறோன்னு பேப்பர் வாங்கிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? இங்கேருந்து மதுரைக்கு போகணும், ரூட் தெரியுமா எல்லாருக்கும்? இங்கேருந்து மதுரைக்கு எப்படி போகணும் ரூட் உங்கள் கையில் இருக்கிற மொபைலும் வாங்கிட்டோம். மொபைல் இருந்தால் தானே கூகுள் மேப் போட்டு போவீங்க. மொபைலும் வாங்கிட்டோம். மதுரை வரைக்கும் வேண்டாம், வேளச்சேரியில் ஏதோ ஒரு தேட்டருக்கு போகணும், உங்கள் கையில் மொபைல் இல்லை. 10:30 மணிக்கு ஷோ, என்ன 11 மணிக்கு ஷோ, என்ன பண்ணுவீங்க? முதல்லயே ஃபுல் ரூட்டும் தெரிஞ்சாதான் நான் போவேன், இல்லைன்னா ஸ்டார்டிங்லேயே நிற்பேன் அப்படி பேசுவீங்களா? பக்கத்து கடைக்கார்ட்ட கேட்பீங்க, அவர் கொஞ்சம் நேரம் போங்க பாரு, அங்கே ஒருத்தட்ட கேட்பீங்க, அவர் நேரம். அதே தான் ப்ரோக்ராமிங்லேயும் ஸ்டார்ட் வித் நோன் ஸ்டெப். கட்டாயமாக தெரிஞ்ச ஸ்டெப்பை ட்ரை பண்ணிடணும். நான் இங்கேருந்து 4 கடை தாண்டிட்டேன்னா 4வது கடையில் ஒருத்தர் நிற்பார், அவர்கிட்ட கேட்டு அடுத்து ஒரு 10 அடி போயிடுவேன், அவர்கிட்ட கேட்டு அடுத்து ஒரு 10 அடி போயிடுவேன். தெரிஞ்சதுலேருந்து ஆரம்பிக்கணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கவே மாட்டார். இன்ட்டுனாலே என்னன்னு தெரியாது, ஃப்ளோட்டுனாலே என்னன்னு தெரியாது, வேரியபிள்னா என்னன்னு தெரியாது, அப்படி இருக்கவே மாட்டார்ல ஒருத்தர். கரெக்டா? அப்போ அது எது தெரியுமோ அதுலேருந்து ஆரம்பிக்கும்.
ஸ்டார்ட் வித் நோன் ஸ்டெப். நோன்ல இருந்து தான் அன்னோன். கட்டாயமா மறந்துடாதீங்க. தெரிஞ்ச ஸ்டெப்பை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான் கரெக்ட். உங்களுக்கு தெரியாது கரெக்டாக தப்பான்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட் சைடு கிடையாதுல்ல. உங்களுக்கு தெரிஞ்சது கரெக்ட் அப்படின்னு நம்பி டிராவல் பண்ண ஆரம்பி. தேவைப்பட்டா வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு வேரியபிள் தேவை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அப்படின்னு தேவைப்பட்டா, ஏன்னா வேரியபிள் எப்போ பயன்படுத்துவோம்? டேட்டா டைப் கொடுத்தா வேரியபிளை எப்படி பயன்படுத்துவோம்? டேட்டா டைப் கொடுத்து பயன்படுத்துவோம். எப்போ? ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா தான் டேட்டா டைப் வேரியபிள்கே போகும். ஃபியூச்சர்லேயே தேவையில்லை. 2 நம்பர் ஆட் பண்ணணும். 2 நம்பர் என்னங்க? 5+5 5+5 அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம். எதுக்கு அதை நம்பர் 1லையும் நம்பர் 2லையும் நான் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணேன்? தேவைப்பட்டா வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. கடைசியா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஃபீல் பண்ணுங்க. அதாவது மைக்ரோ டு மேக்ரோ ப்ரோக்ராம் பண்ணுங்க. மைக்ரோ டு மேக்ரோனா சின்ன லெவலுக்கு மட்டும் யோசிக்காதீங்க, பெரிய லெவலுக்கும் சேர்த்து யோசிங்க. வீடு கட்டுற ஒரு சிவில் இன்ஜினியரோ, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறாங்கல்ல. வேலை சரியில்லை, இன்னைக்கு நிலைமைக்கு பாலம் வேணுமா தெரியல, 10 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படுமா, அதுக்கேற்ற மாதிரி பெருசாக பாலம் கட்டிக்குவோம். அப்படித்தானே பண்ணுறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி இது எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்படி தானே பிளாட்ஃபார்மை டிசைன் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு சிவில் இன்ஜினியரோ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ எப்படி ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறாரோ, அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும்ல. இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து ட்ரை பண்ண ஆரம்பி. கட்டாயமாக பேப்பர் பேனாக யூஸ் பண்ணுங்க. தெரிஞ்சதை மனசுக்குள்ளேயே வச்சுக்குவேன் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். கட்டாயமாக எழுதி பாருங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராம் பாருங்க, 1 1 1 1 1. இது சும்மா பிரிண்ட் பண்ண போகிறோம். 5 நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் 5 தடவை 1 பிரிண்ட் பண்ண தெரியாது? இல்லை, சும்மா ஓப்பனாக சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் தெரியாது? இப்படி எனக்கு 5 1 பிரிண்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும்? தெரியாது. பக்கத்தில் இருக்கிற ஆள் தெரியாதுனாலே நமக்கு பக்குன்னு ஆயிரும். 1 1 1 1 எழுதி இருக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணணும். தெரியாது. தெரியும். தெரியாது. தெரியும். தெரியாது. நல்லா ஜாலியா இருக்குன்னு. ஒருத்தர் தெரியும், ஒருத்தர் தெரியாது. தெரியும். 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 தெரியாதுன்னு சொன்னவங்கலாம் இப்போ எழுதின ப்ரோக்ராமிங் ரூல்ல எந்த ரூலை பிரேக் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரூலை பிரேக் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு தெரியாமலே கூட இருக்கட்டும். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்க கூடாது? தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. கரெக்டா? அப்ப என்ன சொல்லணும்? அவங்க தெரியும்னு தெரியாதுங்கிற சொல்ல மாட்டேன்னா தெரியும்னு இல்லைல்ல. அதனாலதான் தயக்கத்துல தெரியாதுன்னே சேஃபா சொல்லிடுவோம்னு நினைக்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டார்ட் வித் நோன் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? சரி, 5 1 பிரிண்ட் பண்ண தெரியாது, ஒரே ஒரு 1 பிரிண்ட் பண்ண தெரியும். ஜாவால இல்ல பைத்தான்ல 1ன்னு பிரிண்ட் பண்ணும். ப்ரோக்ராம் ரன் பண்ணா 1ன்னு அவுட்புட் வரும். இதை எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவோம். பாருங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். system.out.println 1 இதான் கேட்குறேன். 1ன்னு யாருக்கெல்லாம் பிரிண்ட் பண்ண தெரியாது? அது அடுத்த கதை. கரெக்டு தான். 1ன்னு ஆயிருமா? இவர் என்ன சொல்றாரு? இதையே நீ 5 தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி, ஏன்பா நீங்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்னீங்க, நல்லா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா 1 பக்கத்துலயே கமா கொடுக்க முடியுமா ஜாவால? இப்படி ஸ்பேஸ் கொடுத்து இப்படியே கொடுக்க வேண்டியதானே? நல்லா தானே கேட்குறாங்க.
என்ன கஷ்டமா இருக்கும் தெரியுமா? சே, இதை போய் நம்ம தெரியாதுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு ஃபீலிங்காக இருக்கும். அவ்வளோதானே, இதானே கேட்குறாங்க. இப்போ 5-1 நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியும். 5-1 பிரிண்ட் பண்ணுறதுக்கான இந்த கோடிங் கரெக்டாக தப்பா? தப்பு. ஏன் தப்பு? மெத்தட் எழுதிக்கோங்க. ஃபைன் ஃபிபோனிக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன், இந்த மெத்தடுக்குள்ள எழுதிக்கோங்க. இப்போ கரெக்டா? நீங்க இன்னைக்கு தான் ஒருத்தர் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீ இப்படி பண்றது தப்புப்பா, அப்படி பண்றது தப்புப்பா, இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோ. அவர் என்ன பண்ணுவாரு? நினைச்சு போயிடுவார். நீ வேண்டாம், உன் ப்ரோக்ராம் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இது ப்ராக்டிக்கலா சொல்றேன். என்ன தப்பு இதுல? நீங்க என்ன அவுட்புட் கேட்டு சின்டாக்ஸ் தப்பா? சின்டாக்ஸ் தப்புன்னா சின்டாக்ஸ் தப்புன்னே சொல்லுமே. கரெக்ட் தான். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்துருச்சு, இது கரெக்ட் தான். அவர் ஐ டோன்ட் நோன்னு சொன்னாரா? இல்ல. நோன் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிச்சாரா? நோன் ஸ்டெப் 1. நோன்ல இருந்து அன்னோனுக்கு போனாரா? போனாரு. எங்கேயாவது வேரியபிள் தேவைன்னு அவருக்கு ஃபீல் ஆச்சா? ஆகல. புரிஞ்சுச்சுல்ல? கொடுத்த 5 ரூல்ஸ்ல கிட்டத்தட்ட 4 ரூலை ஃபாலோ பண்ணிட்டாரு. 5வது ரூல் என்னன்னு அவருக்கு இன்னும் தெரியல, அதனால அது அப்படியே இருக்கு. கரெக்ட் தானே? அவுட்புட் கொடுத்துட்டாரா இல்லையா? இப்போ நானும் இது மாதிரி அவுட்புட் கொடுக்கலாமா இல்லையா? சரி, இப்போ எனக்கு இந்த அவுட்புட் வேண்டாம். எனக்கு என்ன அவுட்புட் வேணும்னா, எனக்கு 1 1 1 1 1 பண்ணிட்டீங்கல்ல, எனக்கு 1 2 3 4 5 வேணும். எனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ யாருக்கெல்லாம் இந்த 1 2 3 4 5 அவுட்புட் யாருக்கெல்லாம் எடுக்க தெரியாது? இப்போ நம்ம இப்போ கொஞ்சம் சேஃபா நம்ம இருப்போம். ஐயோ, இவன் வந்து அப்படி சொல்லிடுவான், முடிஞ்சு போச்சு. கரெக்ட். இந்த வேல்யூஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணா அவுட்புட் கிடைச்சிடும். முதல்ல இதெல்லாம் பண்றதுக்கு தயவு செய்து கூச்சப்படாதீங்க. நம்ம ஆளுங்க வந்து முதல்லயே முடிவு பண்ணிடுறது, இது லூப்ல தான் எழுதணும். எனக்கு லூப் தெரியாது. எனக்கு லூப், ஃபார் லூப், வைல் லூப்பே எனக்கு ரொம்ப கஷ்டம். இதெல்லாமே ப்ரிஜுடைஸ்டு மைண்ட் செட். ஒரு விஷயத்த பிளாங்கா அப்ரோச் பண்றதுக்கு பதிலா முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்த பாக்குறது. இவர் இன்னும் ஈஸியா சொல்றாரு, எதுக்கு இவ்வளவு கோட்ஸ் கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? போன தடவையே உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். இது இன்னும் பெஸ்ட் இல்ல, இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும்ல. போன வாட்டியே இப்போ 1 1 1 1 நீ அப்படி கொடுத்துருக்கலாம்ல. இது கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். கரெக்டா? அவர் ஐ டோன்ட் நோன்னு சொல்லல, நோன் ஸ்டெப்பை ட்ரை பண்ணாரு, நோன்ல இருந்து அன்னோன் வரைக்கும் போனாரு, அவுட்புட் வந்துருச்சு. இது முதல்ல எங்கேயும் தப்பு கிடையாது, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா இது பண்ணக்கூடாது. இப்ப என்ன கேள்வி கேட்கலாம்? ஏன் ஒரு விஷயம் தப்பு கிடையாதுன்னா நான் பண்ணலாம்ல? பண்ணலாம். ரூல் நம்பர் 5 வந்து அது பிரேக் பண்ணுது. அப்போ ரூல் நம்பர் 5 என்னன்னு எனக்கு சொல்லுங்க. ரூல் நம்பர் 5 ஒன்றும் இல்லை, இதே 1 1 1னே எனக்கு ஒரு 1,00,000 தடவை வேணும். பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. 1 1 1 1 1 டைப் பண்ணுங்க. என்ன வானத்தை போல படம் பார்த்துருக்கீங்க? வானத்தை போல தானே, விஜயகாந்த் கேப்டன். அவர் கையில கொஞ்சம் மணல் அள்ளி கொடுத்து எத்தனை மணல் இருக்கு அப்படின்னு கேட்டோடனே அவர் 10,315 காமெடி பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இப்போ இதுல 1,00,000 இல்ல, இதுல 99,500 ஒண்ணு தான் இருக்கு. ஒரு 500 ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்றது? கரெக்டா? அங்க அவர் கேப்டன் அவர் சொல்லிடுவாரு, நீங்க எண்ணிக்கோங்கன்னு. நம்ம போய் சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த டைம்ல என்ன பண்றது? முதல்ல நீங்க கரெக்டா பண்றீங்கன்னே வச்சுக்கோ, 1,00,000 உங்களால டைப் பண்ண முடியுமா? 1,00,000 டைப் பண்றதுக்கு எழுதிட்டே போயிடுவேன், அவ்வளோ கஷ்டம். 1,00,000 டைப் பண்ணி 1,00,000 இருக்கான்னு வேற கண்டுபிடிக்கணும். கரெக்டா 1,00,000 கொடுத்துட்டோமான்னு கண்டுபிடிக்கணும், ரொம்ப கஷ்டம் இல்லை? அப்போ ஏன் வந்து இந்த அப்ரோச்சை நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ரூல் நம்பர் 5ங்கிறது சின்ன நம்பரா 4-5 நம்பர் வேணும்னா ஓகே தான், உங்க அவுட்புட் ஓகே தான். ஆனா 1,00,000 வேணும்னு கேட்கும்போது உங்க அவுட்புட் ஓகேவா இல்லை. கரெக்டா? நீங்க எழுதியிருக்கிற கோடு ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அப்போ இந்த 5 ரூலையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராமிங் ரூல். 5வது ரூலை ஃபாலோ பண்ணாதான் நீங்க ஒரு இன்ஜினியரா, அதாவது எக்ஸ்பேன்ஷனுக்கு ரெடியா இருக்கணும் கோட்.
ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா கோடு எழுதக்கூடாது. கரெக்ட் தானே? ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இருக்கிறத மாடிஃபை பண்ணியே பண்ணிடலாம். ஒவ்வொரு தடவையும் வீட்டை இடிச்சு இடிச்சு கட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. இருக்கிறதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே அவுட்புட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்போ இந்த அவுட்புட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் தப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்து என்ன பண்றது? ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. 1 1 1 1 1 வேணும். அடுத்து என்ன பண்ணலாம்? வைல் லூப் யூஸ் பண்ணலாமா? வைல் லூப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வைல் லூப் தெரியும்னு அர்த்தம். அவருக்கு தெரியும், அவர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம தான் வைல் லூப் படிக்கவே இல்லையே. கரெக்ட் தானே? நமக்கு ரூல்லே என்ன கொடுத்துருக்காங்க? தெரிஞ்சதுக்கு போப்பா, தெரிஞ்சதுக்கு போய் தெரியாத வேணா கண்டுபிடிச்சிக்கோ. டைரக்டா போய் தெரியாதுல லேண்ட் ஆகிறது தான் ப்ராப்ளமே. இப்போ தெரிஞ்சது தானே வேணும். நமக்கு லூப் இன்னும் தெரியாதுல்ல. நமக்கு என்னென்னலாம் தெரியும் ப்ரோக்ராமிங்? இஃப் தெரியும். நமக்கு 2 தான் தெரியும். நார்மல் ஸ்டேட்மெண்ட் அதை ட்ரை பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது இஃப். அதுக்கு அடுத்து லூப். லூப் தெரியாது. அப்போ மிச்சம் இருக்கிறது இஃப். அப்போ இஃப் எழுதுவோமா? எத்தனை தடவை வேணும்னு கேட்குறீங்க? ஒரு 1,00,000 வரைக்கும் போனோம். அவ்வளோ எழுத முடியாது. சும்மா 5 10ன்னு வச்சுக்குவோம். அப்போ நான் மனசுக்குள்ள பாருங்க, இப்போ நான் இந்த இடத்துல 5 நம்பர் எழுத போறேன். ஏதோ ஒரு 5 நம்பர் எழுதுவேன். 5 நம்பர் எழுதின உடனே நீங்க ஸ்டாப் சொல்லிடணும். ஸ்டாப் சொல்லலைன்னா நான் தொடர்ந்து எழுதிட்டே இருப்பேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்றேன். 5 நம்பர் வந்த உடனே ஸ்டாப் சொல்லிடு. ஸ்டாப் சொல்லிட்டீங்களா? 5 நம்பர் எழுதிட்டேனா? என்னென்னலாம் எழுதுனேன்? கரெக்ட். இதெல்லாம் எழுதுனேனா? 5 நம்பர் எழுதுனேன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? கவுண்ட் பண்ணீங்களா? கரெக்ட். அப்போ 5வது நம்பர் சொன்ன உடனே உங்க மைண்டில் இருந்த கவுண்ட் என்ன? 4. இதெல்லாம் எங்கேயாவது போய் சைடில் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா டியூஷன் படிச்சுட்டு வந்துடுறது. கரெக்ட் தானே? அப்போ நமக்கு பக்குன்னு ஆயிரும்ல. 4 அப்படின்னு 0 எப்படி கணக்கில் வரும்? இல்லை இல்லைங்க, தப்பா சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாசிட்டிவான விஷயம் தான். கவுண்ட் 5 தானே வரும். வெளில காமிச்சிக்க கூடாது. கரெக்ட். கவுண்ட் 5 தானே வரும். நான் 9 சொல்றதுக்கு முன்னாடி உங்க மைண்டில் என்ன கவுண்ட் இருந்திருக்கும்? அப்போ 8 சொல்றதுக்கு முன்னாடி, அப்போ 6 சொல்றதுக்கு முன்னாடி மைண்டில் என்ன கவுண்ட் இருந்திருக்கும்? 2. இப்போ 2 சொல்றதுக்கு, அதாவது 4 சொல்றதுக்கு முன்னாடி கவுண்ட் 1ன்னு இருந்திருக்கும். அதாவது ஒரு நம்பர் சொன்னோடனே உங்க மைண்டில் கவுண்ட் 1ன்னு வச்சுக்குவீங்க. 2வது நம்பர் சொன்னோடனே கவுண்ட்டை 1 இன்க்ரிமெண்ட் பண்றீங்க. 3வது நம்பர் சொன்னோடனே கவுண்ட்டை 3 ஆக்கிட்டீங்க. 4வது நம்பர் சொன்னோடனே 4 ஆக்கிட்டீங்க. 5வது நம்பர் சொன்னோடனே 5 ஆக்கிட்டீங்க. கரெக்டா? அப்போ ஒவ்வொரு நம்பரா சொல்ல சொல்ல நீங்க என்ன பண்றீங்க? ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரீங்க. ஓகே. எந்த நம்பருமே சொல்றதுக்கு முன்னாடி அப்போ உங்க மைண்டில் இருந்த கவுண்ட் வந்து 0 அவர் சொன்னார். கரெக்டா? 0ன்னு உங்க மைண்டில் ஒரு கவுண்ட் வச்சிருக்கீங்க. நம்ம ஃபீல் பண்ணல. சொன்ன உடனே அந்த 0 கூட 1 சேர்த்துக்கிட்டோம். 2ன்னு சொன்னோடனே கவுண்ட் 1 ஆயிடுச்சு. 4ன்னு சொன்னோடனே கவுண்ட் 2 ஆயிடுச்சு. 6ன்னு சொன்னோடனே கவுண்ட் 3 ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ எப்போ நிறுத்த சொன்னீங்க? 5 வந்த உடனே. இப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல பாருங்க, இப்போ இதை ஜாவால எழுதுறோம். முதல்ல கவுண்ட் 0வா? யூசர் ஒரு நம்பர் சொல்றாரா? அவர் சொல்ற நம்பரை 2ன்னு ஒரு நம்பர் சொன்னாரா? இப்போ இந்த லைன் புரியுதா பாருங்க. ஏற்கனவே இருந்த கவுண்ட் கூட இந்த ஒரு லைன் புரிஞ்சிருச்சுன்னா, இதுதான் ப்ரோக்ராமிங்ல, மொத்த ப்ரோக்ராமிங்லயும் நம்ம இன்னும் குறைஞ்சது ஒரு 100 ப்ரோக்ராமாவது பார்ப்போம். அந்த 100 ப்ரோக்ராம்லயும் இந்த நம்பர், இந்த லைன் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதனால இதுல என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோ. இதுல என்ன நடக்குதுன்னா, இப்படி எழுதுனா என்ன அர்த்தம்? இந்த 2 லைனையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி எழுதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றேன். இது புரியுதா பார்த்து சொல்லுங்க. இப்போ கவுண்ட்னு ஒரு இன்டீஜர் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அந்த பாக்ஸுக்கு கவுண்ட்னு பேரு. அது இன்டீஜர் சைஸ்ல இருக்கும் இந்த லைன்ல.
அதோட வேல்யூ 0ன்னு இருக்கும். புரியுதா? இந்த லைன் புரியுதா? இந்த லைனை தான் இப்படி எழுதியிருக்கோம். இது புரியுதா? யாருக்காவது புரியலையா? புரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, இப்போ கவுண்டோட வேல்யூ என்ன? 0. வலது பக்கத்துல வேல்யூவை எடுக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி எழுதுனீங்கன்னா வலது பக்கத்துல வேல்யூ, கவுண்டோட வேல்யூ என்ன? 0. அப்போ இந்த இடத்துல கவுண்ட்டுக்கு பதிலா 0. 0 பிளஸ் இந்த 1, ரெண்டு 0 பிளஸ் 1 1, அது ரெண்டும் சேர்ந்து இடது பக்கத்துல இருக்கிற இந்த வேரியபிள்ல அசைன் ஆகும். ரைட் சைடு எப்பவுமே வேல்யூ, லெஃப்ட் சைடு எப்பவுமே வேரியபிள். ரெண்டு பக்கமும் ஒரே பேர் எழுதுவோமா, அதனால அது குழம்பும், எல்லாருக்குமே அது கன்ஃபியூஸ் ஆகும், நமக்கு மட்டும் நினைச்சிடக்கூடாது. இப்போ இந்த லைன் எழுதின பிறகு கவுண்டோட மதிப்பு 1ன்னு மாறி இருக்கும். இது யாருக்கு புரியல? இல்ல எனக்கு சரியா புரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் சொல்றது கரெக்டா பாருங்க. ரெண்டு பேரும் ஒரே டிஷர்ட் போட்டு வந்துருக்கீங்க. கவுண்டோட வேல்யூ 1ங்கிறது புரியுதா? யாருக்காவது புரியலையா? லெஃப்ட் சைடு இருக்கிறது ஸ்டோர் ஆகிற இடம், ரைட் சைடு இருக்கிற ஈக்குவல்ஸ் டு ரைட் சைடு எப்பவுமே வேல்யூங்க. அந்த இடத்துல ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளோட வேல்யூ எடுத்து வச்சுக்கோங்க. புரியுதா? இந்த ஒரு லைன் புரிஞ்சிருச்சுன்னா மொத்த ப்ரோக்ராமிங்கும் புரிஞ்சிடும். இந்த ஒரு லைன் தான் எனக்கு தெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு லைன். இது புரிஞ்சிருச்சுன்னா வேற எதுவும் இதுல கஷ்டம் எதுவும் இல்லை. ஓ, என்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கு, அந்த பர்ஸ்ல நான் ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கேன். நீங்க ஒரு 10 ரூபாய் என்கிட்ட கொடுக்குறீங்க, இதையும் உன் பர்ஸ்ல வச்சிரு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா என்னோட பர்ஸு கூட இந்த 10 ரூபாயை சேர்க்கிறேன். பர்ஸ்ல இருக்கிற வேல்யூ எவ்வளவு? 100 ரூபாய். இப்ப சேர்த்துருக்கிறது 10 ரூபாய். இப்ப என் கையில எவ்வளவு இருக்கு? இந்த 110 நான் எங்க வைக்கிறது? திருப்பியும் அதே பர்ஸ்ல வைக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க வேற இடத்துல வைக்கணும்னாலும் வைக்கலாம். இப்ப திருப்பியும் அதே பர்ஸ்ல வச்சிருக்கீங்க. இது புரியுதா? இந்த ஒரு லைன் புரிஞ்சிருச்சுன்னா இப்போ இங்க கவுண்டோட வேல்யூ என்னவா மாறிடும்? 1ன்னு ஒரு நம்பர் சொல்லிட்டோம்ல, 2ன்னு ஒரு நம்பர் சொல்லிட்டோம்ல, அதனால கவுண்டோட வேல்யூ 1ன்னு மாறிடுச்சு. கரெக்டா? இப்போ திரும்ப ரெண்டாவது நம்பர் அவர் சொல்றாரு. இப்போ கவுண்ட் என்னவா மாறணும்? திரும்ப மூணாவது நம்பர் சொல்றாரு. அப்போ கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் பிளஸ் 1. நாலாவது நம்பர் சொல்றாரு, கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் பிளஸ் 1. புரியுதா? அஞ்சாவது நம்பர் சொல்றாரு, கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் பிளஸ் 1. கரெக்டா? இப்படி எழுதுறது புரியுதா? கவுண்ட்டை சொல்லிக்கிட்டே வரோம், அஞ்சாவது நம்பர் சொன்னோடனே போதும், நிறுத்திடுங்க. கரெக்டா? அப்ப அதுக்கு கோட் எங்கேயாவது எழுதியிருக்குமா? கவுண்ட் 5 வந்துருச்சா? கவுண்ட் அப்ப மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கணும், கவுண்ட் 5 வந்துருச்சா? பிரேக் எல்லாம் நாங்க இன்னும் படிக்கலையே. ஸ்விட்ச்ல ஒரு பிரேக் பார்த்தோம். கரெக்ட். அதான் முதல்ல செக் பண்ணணும்ல, பிரேக் ஓகே, பிரேக் வச்சிருக்கோம், படிச்சிருக்கோம் கூட வச்சிருக்கோம். சரியா? முதல்ல என்ன கேட்கணும், மனசுக்குள்ள என்ன கேட்டிருப்பீங்க, என்னை எப்போ நிறுத்த சொல்லியிருப்பீங்க? இப்ப நான் நம்பர் சொல்லிட்டே கரெக்ட். நீங்க ஒவ்வொரு தடவையும் என்னை எப்போ நம்பர் சொல்ல விடுவீங்க தெரியுமா? கவுண்ட்டுங்கிறது கவுண்டோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, லெஸ் தேன் 5 இருக்கா, இல்லை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 இருக்கா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள கேட்டிருப்பீங்க. கவுண்டோட வேல்யூ முதல்ல 0ன்னு இருக்கும். சரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நான் 2ன்னு சொல்லியிருப்பேன். ஒரு நம்பர் சொல்லிட்டான் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி, இப்போ கவுண்ட் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும்? 1ன்னு இருக்கும். சரி, ஒரு நம்பர் அடுத்து 4ன்னு சொல்லியிருப்பேன். சரி, கவுண்ட் 2 ஆக்கிக்குவோம். அடுத்த நம்பர் சொல்லலாமா? சொல்லுப்பா, இன்னும் கவுண்ட் 5 ஆகலை. அடுத்த நம்பர் சொல்லலாமா? சொல்லலாம். அடுத்த நம்பர் சொல்லலாமா? சொல்ல. நிறுத்து. ஏன் என்னை நிறுத்த சொல்றீங்க? மனசுக்குள்ள இருக்கிற கவுண்ட் 5 ஆயிடுச்சு, அதனால நிறுத்து. கரெக்டா? அப்போ நான் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணியிருக்கணும்னா இப்படி செக் பண்ணியிருக்கணும். கவுண்ட் 5 ஆயிடுச்சா, கவுண்ட் 5 ஆயிடுச்சா, கவுண்ட் 5 ஆயிடுச்சா அப்படின்னு நான் செக் பண்ணியிருக்கணும். கரெக்டா? அப்போ கவுண்ட் 5 ஆகிற வரைக்கும் தான் அடுத்தடுத்த நம்பருக்கு போகணும். 5 ஆயிடுச்சுன்னா ஸ்டாப்னு சொல்லிடணும்.
அப்ப நான் இத்தனை இஃப் எழுதியிருக்கணும். கரெக்டா? இது புரியுதா? இதுல ஏதாவது கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கு. கரெக்டா? ஆனா ப்ராக்டிக்கலி இத்தனை இஃப் எழுதுறது இப்போ திரும்ப என்ன கொஸ்டின்னா, இதே மாதிரி இவன் 1ல இருந்து 1,00,000 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தான்னா எத்தனை இஃப் எழுதுறது? 1,00,000 இஃபா? கரெக்டா? அப்போதான் அதை பிரேக் பண்ணிட்டு சாதாரண மேத்தமெட்டிக்கல் ரூல் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் குழந்தைகள்லாம் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம்ல, அடிஷன்ல இருந்து மல்டிப்ளிகேஷனுக்கு எப்போ போறோம்? அடிஷன்ல இருந்து ஏன் மல்டிப்ளிகேஷனுக்கு போறோம்? அப்ப என்ன என்ன கதை சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்கூல் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு தோட்டம் வச்சிருந்தாரு. அந்த தோட்டத்துல ஒவ்வொரு மொத்தமா 4 வரிசை வச்சிருந்தாரு. 4 வரிசையிலயும் 5 வாழை மரம் நட்டு வச்சிருந்தாரு. இப்படி ஒரு கதை போட்டிருக்காங்க. 4ஆம் கிளாஸ் புக்லயோ 5ஆம் கிளாஸ் புக்லயோ இப்படி ஒரு கதை போட்டிருக்காங்க. மொத்தம் 4 வரிசை இருக்கு. ஒவ்வொரு வரிசையிலயும் 5 வாழை மரம் இருக்கு. அப்போ மொத்தமா எத்தனை வாழை மரம் இருந்துச்சு அப்படின்னா உட்காந்து எண்ணணும். அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் எத்தனை வரிசை? 4. மொத்தம் எத்தனை வாழை மரம்? 5. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஏன் போறோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன்ங்கிறது அடிஷனோட ஷார்ட் ஃபார்ம். நீங்க அடிஷன் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், ஆனா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. அதுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷனுக்கு போகும். இதே ஐடியா தான் இஃப்ல இருந்து. இப்போ எப்படி மல்டிப்ளிகேஷன் போறோம்னா, இப்போ எப்படி 5 + 5 + 5 + 5 நான் இப்படி பார்த்து 20 வாழை மரம்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலாக நான் 5ன்னு எழுதுறேன். மொத்தம் எத்தனைன்னு பார்க்குறேன், 4. சிம்பிளை மாத்துறேன், அதே ஆன்சர் வந்துடுது. இந்த சிம்பிள் இந்த சிம்பிளாக மாறிடுது. கரெக்டா? இதே ஐடியா தான். இத்தனை இஃப் எழுதுறீங்கல்ல, இஃப் 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 இஃப்னு 5 இஃப் எழுதுறீங்கல்ல, 5 இஃப் எழுதுறதுக்கு பதிலாக, அதாவது இப்போ இத்தனை ப்ளஸ் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு தடவை சிம்பிளை மாற்றிட்டு விடுறீங்கல்ல, 5 இஃப் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு வயல் கொடுங்க. 4 தடவை ப்ளஸ் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை கொடுங்க. ஒரு எக்ஸை போட்டு விடுங்க, கிராஸ் சிம்பிளை போட்டு விடுங்க. அது மாதிரி 4 தடவை 5 தடவை இஃப் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு வயல் எழுதிக்கணும். டெக்னிக்கலி இது வந்து மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறேன். சாதாரண இங்கிலீஷில் புரிஞ்சிட்டாலும் பாருங்க, இஃப் நான் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், சரியா? இஃப் நான் ஒரு ஃப்ரெண்டோட வெளியில போறேன்னு வச்சுக்கோமே, இஃப் ஹி இஸ் கமிங் லெட் மீ பிளே. அவர் வந்தாருன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாருன்னா நான் அவர் கூட விளையாடுவேன். இதானே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம். இஃப் ஹி இஸ் கமிங் லெட் மீ பிளே, இதுதானே இதுக்கு அர்த்தம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த இஃப்க்கு பதிலாக வென்னவர்னு எழுதுனா என்ன அர்த்தம்? அவர் எப்போ வராரோ அப்போ நான் விளையாடுறேன், எப்போல்லாம் அவர் வராரோ அப்போல்லாம் நான் விளையாடுறேன். அப்போ அது திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டியா மாறி. நான் இப்போ விளையாட போவேங்கிறது ஒரு தடவை. இப்போ வந்தாலும் விளையாட போவேன், சாயங்காலம் மதியானம் சாப்பிட்டு வந்தாலும் விளையாட போவேன், சாயங்காலம் வந்தாலும் விளையாட போவேன், ரைட்டு வந்தாலும் விளையாட போவேன்னா எப்போ வேணாலும் நான் அவர் கூட விளையாட போவேன் அப்படிங்கிற அர்த்தமாயிருதா? கரெக்டா? அது அந்த வென்னவர் தான் இங்க வயல். அப்போ வயலுங்கிறது திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி. அப்போ இங்க எது திரும்ப திரும்ப நடக்குது? யூசர் ஒரு நம்பரை சொல்றதும் கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்றதும் திரும்ப திரும்ப நடக்குது. கரெக்டா? எது திரும்ப திரும்ப நடக்குதோ பாருங்க. இப்போ நான் சும்மா இந்த இடத்துல system.out.println இப்போ கவுண்ட் 1, இப்போ நான் நம்பர் 1 வச்சுக்கிறேன், கவுண்ட்டை 0ன்னு வச்சுக்குவோம். system.out.println கவுண்ட் 1ன்னு பிரிண்ட் பண்ணுவோம். கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாமா? கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாமா? திரும்பவும் இதே தானே நான் பண்ணணும். 2வது தடவை 1க்கும், 3வது தடவைக்கும் அதானே, 4வது 5வது இதானே. எது திரும்ப திரும்ப நடக்குதோ, எப்போ லூப்புக்கு போகணும் அப்படின்னா ரிப்பீட்டட் ஆக்ஷனுக்கு தான் போகணும். அப்போ எப்போ இதுல எது திரும்ப திரும்ப நடக்குது? அடிஷன் மட்டும்தான் திரும்ப திரும்ப நடக்குதா? பிரிண்ட் ஆகுறதும் திரும்ப திரும்ப நடக்குது, அடிஷனும் திரும்ப திரும்ப நடக்குது. அப்போ எது திரும்ப திரும்ப நடக்குதோ அதோட சிங்கிள் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை தடவை பண்ணணும் அப்படிங்கிறத எப்போலாம்
கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 இருக்கோ போலாம் எனக்கு இதை பண்ணி அவ்வளோதான். எப்போலாம் இந்த கவுண்டோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா முதல்ல நம்பர் 1ன்னு பிரிண்ட் ஆகுமா, கவுண்டோட வேல்யூ என்னன்னு மாறும், 1ன்னு மாறும். மாறினதுக்கு பிறகு இந்த லைன் நம்பர் 12ல இருந்து ப்ரோக்ராம் திரும்ப லைன் நம்பர் 8க்கு போகும். அது எப்படி போகும், அதான் வைல். வைலுங்கிற கீவேர்டை பார்த்தா லைன் நம்பர் 12ல இருந்து 8க்கு போகும். இப்போ கவுண்டோட வேல்யூ என்ன, 1. அப்போ 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 பார்க்குமா, ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூ. அப்போ திரும்ப உள்ள வரும், திரும்ப உள்ள வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். திரும்ப கவுண்டோட வேல்யூ என்னன்னு மாறும், ஆல்ரெடி கவுண்டோட வேல்யூ என்ன 1. அப்போ 1 + 1 2. இப்போ கவுண்டோட வேல்யூ 2. திரும்ப இந்த லைன் முடிஞ்சிட்டு திரும்ப லைன் நம்பர் 8க்கு போகும். ரிப்பீட் ஆகிட்டே. இப்போ 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 ஆமாவா அப்படின்னா திரும்ப உள்ள வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். இதுதான் வைல் லூப். இது ஜாவாவில் எழுதியிருக்கோம், அதனால ஜாவாவில் தான் இதை படிக்கணுங்கிறது இல்லை. ஜாவாவில் எழுதுனதை பைத்தான்லேயும் நம்ம உட்காந்து எழுதலாம். இங்கே பாருங்க, பைத்தானில் இதே கூட கவுண்டோட வேல்யூ 1, வைல் கவுண்ட் இஸ் ப்ராக்கெட்ஸ்லாம் கிடையாது, லெஸ் 0வோ 1 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அங்கே 0 வச்சிடணும். 5 மறந்துடாமல் ஒரு டேபை ப்ரெஸ் பண்ணி பிரிண்ட் 1 செமிகோலன் கிடையாது, கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் + 1. ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஜாவாவுக்கும் பைத்தானுக்கும், பெரிய அங்கேருந்து இங்கே போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா, அவ்வளோதான். இதை எப்படி படிச்சுக்கணும் அப்படிங்கிறதோட நிறுத்துறேன். இதை ஃப்ளோ சார்ட் வரையணும். அவங்க என்ன சொன்னாங்களோ, இப்போ ப்ரோக்ராமிங் படிக்கும்போது இனிஷியலாக என்ன கஷ்டமாக இருக்கும்னா, இனிஷியலாக ட்ரெயினர் வந்து நமக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமாக சொல்லுவார், நமக்கு போர் அடிக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்குவோம். திடீர்னு ஒரு நாள் தெரியாத ஒரு ப்ரோக்ராம் சொல்லுவார், அவர் சொன்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிடுவார். அப்போ நமக்கு வந்து திடீர்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் சொல்லும்போது பிடிபடாது. அப்போ நமக்கு செல்ஃப் டவுட் என்ன வந்துடும்னா, ஒருவேளை நம்ம ப்ரோக்ராமை மனப்பாடம் பண்ணுறோமோ, நேற்று சொன்னது நல்லா புரிஞ்சுது, முந்தா நாள் சொன்னது நல்லா புரிஞ்சுது, இன்னைக்கு சொன்னது புரிய மாட்டேங்குது, இப்போ நேற்று முந்தா நாள்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோமோ அப்படிங்கிற டவுட் வந்துடும். அதை பிரேக் பண்ணுறதுக்கான ஈஸியான வழி, எல்லா ப்ரோக்ராமையுமே ஃப்ளோ சார்ட் வரைஞ்சி பாருங்க, அதுதான் பெஸ்ட் வே. இப்போது கவுண்டோட வேல்யூ என்ன, 1ன்னு வச்சுக்கிறேன், இல்லை 0ன்னு வச்சுக்கோங்க, எப்படினாலும் சரி. கவுண்ட் எது வரைக்கும் 1ன்னு பிரிண்ட் பண்ண சொன்னாங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 வரைக்கும், கரெக்டா? அப்படி இருந்தால் 1ன்னு பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் பண்ணிட்டு பாருங்க, கவுண்டோட வேல்யூ கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் + 1 இப்படி போட்டுக்கோங்க. திரும்ப மேலே போங்க. திரும்ப மேலே போகிறதுக்கான ஜாவா பைத்தான் கீவேர்டு தான் வைல். திரும்ப மேலே போங்க. மேலே போயிட்டு எப்போ அது லெஸ் கிரேட்டர் தேன் 5 ஆகுதோ அப்போ ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃப்ளோ சார்ட் வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறது நல்ல விஷயம். அப்போ உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நம்ம புரிஞ்சு தான் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கும். டயக்ராம் புரியுதா? ஃப்ளோ சார்ட் தான் முக்கியம், ஜாவா பைத்தான்லாம் செகண்டரி. நீங்கள் ஜாவா பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்ட்னு மைண்டில் ஏற்ற போய் தான் நான் அந்த லாங்குவேஜில் பண்ணுவேன், இந்த லாங்குவேஜில் பண்ணுவேன் அப்படிங்கிற டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போகிறோம். அது தேவையில்லாதது தான். இப்போ நான் இதுலேருந்து 2-3 ஃப்ளோ சார்ட் நான் வரைகிறேன் அடிஷ்னலாக. நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கெலாம் என்ன அவுட்புட் வரும், இதை நம்மளால் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சி வச்சுக்கோங்க.
நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். முன்னாடி கொடுத்த எல்லாமே முன்னாடி கொடுத்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். சரி, காப்பி மட்டும் பண்ணு. இது ரெண்டையும் வரைஞ்சி வச்சிட்டிங்களா? லெஃப்ட் சைடு இருக்கிறத வரைஞ்சிட்டிங்களா? இதை வரைஞ்சி வச்சாச்சா? மைனஸ். பொறுமையா பண்ணுங்க. இதையுமே வரைஞ்சிட்டிங்களா? அடுத்தது வரையுமா? மல்டிப்ளை பண்ணுவோமா? இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நாளையும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? முடிஞ்சால் இதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஜாவாவும் தெரியும், பைத்தானும் தெரியும், கொஞ்சம் பேருக்கு ஜாவா ஸ்கிரிப்டும் தெரியும். நீங்கள் எதில் ட்ரை பண்ணாலும் சரி, அவுட்புட்டை எடுத்துக்காட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு